அதில் சாதிக்கிறார், இந்த ஆழ்வார் என்ன கடைசி பாசுரத்தில் பாடியவர் பெயரையும் இந்த 10 பாட்டு சொன்னவாளுக்கு பலத்தையும் சொல்லாமலே பிரபந்தத்தை முடிச்சுட்டாரே. அந்த பாட்டில் இல்லை பாருங்க, ஒரு 10 பாட்டு முடியரிச்சு, இதை சொல்கிறவாளுக்கு என்ன கிடைக்கும்னு ஆழ்வார்கள்லாம் பாடுவாளோ இல்லையோ. அதே போல் நான் யார் பாடியிருக்கேன், வன்குருகூர் சடகோபன், தென்குருகூர் சடகோபன், நான் பாடின 10 பாட்டை சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பயன் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், ஏதோ ஒன்று சொல்லணுமோ இல்லையோ. இந்த பாட்டில் ஒன்றுமே இல்லை. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்றினை காணா. ரங்கநாத பெருமாளை சேவிச்சே கண்ணு மற்றொரு இடத்துல போகாதுன்னுட்டார். தேசிகன் விசாரிச்சு, இவர் ஏன் இன்னொரு இடத்தை பற்றி பாடாது போயிட்டார்? ஒருவேளை நான் நிச்சுலாபுரியில் உறையூரில் பிறந்த திருப்பாணாழ்வார், பாணர் பாடிய 10, இந்த 10ஐயும் யார் சொன்னாலும் அரங்கநாதனின் சேவை கிடைக்கும் அப்படின்னு மட்டும் இந்த ஆழ்வார் பலஸ்ருதி சொல்லியிருந்தார்னு வச்சுங்கோ. அப்போ அந்த பாட்டுக்கு அப்புறம் ரங்கநாதனை சேவிச்ச அப்புறம் தான் கண்ணில் பட்டிருக்காருன்னு அர்த்தமா? நாமும் கண்ணில் பட்டிருக்கோன்னு அர்த்தமா? பலமும் கண்ணில் பட்டிருக்குன்னு அர்த்தமா? பாட்டில் மற்றொன்றனை காணான்னு சொல்லிண்டே நம்ம முகமும் தெரிஞ்சு, பலமும் தெரிஞ்சு, பாட்டும் தெரிஞ்சு, தானும் தெரிஞ்சிருந்தா அப்போ சொன்னதோட முரண்பட்டு போடாதா? மற்றொன்றனை காணான்னு சொன்னார், மற்றொன்றனை காணலே, அதனால பலஸ்ருதி கூட பாடாத விட்டுட்டார். எந்த ஒருத்தனை பற்றி நினைத்தால் கண்ணு இன்னொரு இடத்துல போகாதோ அவர் தான் பூமா. அவரிடத்துல ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன குறைச்சல் இருப்போம்? அப்போ ஆசையை நாம தான் வளர்த்துக்கணும். ரொம்ப உயர்ந்த விஷயத்தில் ஆசைங்கிறதுனாலே இது ரொம்ப சுலபமாக வளர்த்துனுடலாம். மணவாளமணிகள் உபதேச ரத்னமாலையில் சாதிக்கிறார், ராமானுஷருக்கு முற்பட்டவர்கள் எல்லாம் அதிகாரம் இருக்கா, நன்னா படிச்சிருக்கானா, இந்த குலத்தில் பிறந்தவனா என்று பார்த்து தான் அர்த்தங்களை கொடுப்பாளாம். ஆனால் ராமானுஷருக்கு அதுக்கு திருவுள்ளம் இல்லை. என்ன இப்படி எல்லாரும் பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருந்தாள்னா யாரும் மோட்சத்துக்கு வரப்போறது இல்லை. பெருமானுக்கான அத்தனை பேரும் வேணும். ஆச்சாரியர்களானா பரீட்சை பண்ணித்தான் சொல்லுவேங்கிறா. இனிமே போற காலத்தை வருங்காலத்தை பார்த்தால் பரீட்சை பண்ணா ஆள் கிடைக்கும்னே தெரியல. அவர் அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி புரிஞ்சு விட்டார். இதுக்கு ஒன்றுத்துக்கு ஆள் கிடைக்காதுன்னு தெரிஞ்சின்றவர் மரபை மாத்துறார். இந்த மாற்றினது தான் சுவாமி பண்ணின பெரிய புரட்சி. அவருக்கு முன்னாடி இருந்த மரபு வேறே, அவரிடத்திலேருந்து இருக்கிற மரபு வேறே. அவர் என்னவா மரபை மாத்திவிட்டார்? மணவாள மாமனிகள் உபதேச ரத்னமாலையில் சாதிக்கிறார், முன்னோர்கள் எல்லாருமே ஓராண் வழியாய் உபதேசித்தார். முன்னோர் ஓராண் வழி சம்பிரதாயத்தில் பரீட்சை வச்சு சரியான அதிகாரியான்னு பார்த்து அப்புறம்தான் உபதேசமே பண்ணுவா. 6 மாசமாவது துணி துவச்சு போடணும், 1 வருஷமாவது பட்டினி கிடக்கணும், 2 வருஷமாவது ஒரு கைங்கரியம் வேணும். இவ்வளவு பரீட்சை பண்ணாதான் உபதேசமே பண்ணுவாளாம். இதெல்லாம் ராமானுஷர் காலத்துக்கு முன்னாடி. ஆனால் சுவாமி யோசிச்சு பார்க்குறார், இப்படி இனிமே நாம விதிமுறைகளை வச்சிருந்தோம்னா ஒத்துரும் வரப்போறது இல்லை, மாற்றுவோம். எல்லாரும் உடனே பிடிச்சுட்டா. அப்போ அதிகாரம் இல்லாதவாளுக்கு கொடுக்க சொல்றீரா? இது ரொம்ப தப்பு. அப்புறம் கண்ட பேர் இடத்துல போயிடும். எல்லாரும் பயப்படுத்தினா சுவாமி அவளுக்கு பதில் சொன்னார், அதிகாரம் இருக்கிறவாளுக்கு தான் கொடுக்கணும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. கண்ட பேர் கையில் வசத்தியான வஸ்து போயிடவே கூடாது. இது உங்கள்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருப்பா, என்ன சுவாமி இந்த வேதத்தெல்லாம் என்னமோ மறைச்சு வச்சுக்கிறீள், கீதை என்னமோ ஒரு சிலருக்கு தான் சொல்லிவிடாமே, எல்லாருக்கும் சொன்னாத்தானே எல்லாரும் வருவான்னா? வாஸ்தவம் தான். ஆனால் எல்லாருக்கும்னா விருப்பமானு இருக்க வேண்டாமா? விருப்பம் இருக்கிறவாளுக்கு தான் சொல்லணும், அது இல்லாதவாளுக்கு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு அணுசக்தி இருக்கோ இல்லையோ, ரொம்ப வசதி, ரொம்ப உயர்ந்த சக்தி, நாட்டுக்கு ரொம்ப உபயோகம், அதனால் வாசலில் வரவாளுக்கெல்லாம் பிரசாத விநியோகம் மாட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு யாரானு சொல்லுவாளா? சக்தி ரொம்ப வசதியாக இருக்குன்னாலே ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாக்கணும்னு அர்த்தம். இல்லைன்னா அவ்வளோதான், நாடே அழிஞ்சு போடாதா? ஒரு விஷயம் ஒன்றுமே சக்தியே கிடையாதுன்னா எங்கே வேணா போட்டு போகலாம், யாரும் கேட்டுக்க மாட்டா. ஆனால் உயர்ந்த விஷயத்தை பார்த்து தானே கொடுக்கணும். ராமானுஜர் யோசித்தார், இனிமேலும் அதிகாரம் வேணும். ஆனால் படிப்பையும் குலத்தையும் அதிகாரமாக வச்சா இனிமே ஆள் கிடைக்காது. வியாக்கரணம் படிச்சுட்டு வந்தியா, மீமாம்சை படிச்சுட்டு வந்தியா, தர்க்க சாஸ்திரம் படிச்சுட்டு வந்தியா, சிரோமணி வாசிச்சிருக்கியா, தபஸ் இருக்கா, அது இருக்கா, அது இதெல்லாம் கேட்டால் இனிமே அவன் வரப்போறது இல்லை. பின்ன என்ன பண்ண போறீர்? அதிகாரமே வேண்டாங்கிறீரா? ஆசையா அதிகாரமாக ஆக்கிவிட போறேன்னார். இத்தனை நாள் படிப்பு குலத்தை அதிகாரமாக வச்சுட்டு இருந்தேன், இனிமே ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார். பின் யாருக்கெல்லாம் பகவான் அடையணுங்கிற ஆசை இருக்கோ அவன்னு நினைத்தா கண்கள்ல 2 சொட்டு கண்ணீர் வருதோ அவனுக்கு உபதேசம் பண்ணிடு. இதுதான் இனிமே நடக்கும். இதுதான் சுவாமி பண்ணின பெரிய புரட்சி. அதனால அதிகாரம் இல்லாதாருக்கு கொடுத்துட்டார்னு நினைச்சுக்க வேண்டாம், அதிகாரம் தகுதியை மாத்திவிட்டார்னு புரிஞ்சுக்கணும். தகுதி வேணும்னா அவரும் சொன்னார். ஆனா எது தகுதி? படிப்பு தகுதியா வச்சுக்காதே, ஆசைய மனத்தை தகுதியா வச்சுக்கோ. அதனால பக்திக்கோ பிரபத்திக்கோ எதுவா இருந்தாலும் நம்ம மனசுல பெருமானை பற்றின காதல் இருந்துடுத்துனால், அவன் அடையணுங்கிற துடிப்பு இருந்துடுத்துனா தாராளமாக அது நிகழ்ந்துடும். ஆனால்
அதை பண்ணுறதுக்கு மனசு வரணும். அதுதான் முக்கியம். எதுலையோ புத்தி போகுமே தவிர ஒரு நாளைக்கு எத்தனை நாளைக்கு நாம் பகவான் நினைக்கிறோம்? ஆசைன்னா எப்படி ஆசை வரும்? ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைச்சா தான் ஆசையே வரும். அதுக்கு தான் பெருமான தியானம் பண்ணுங்கிறா. அவரிடத்துல ஆசையை வளர்த்துக்கணும்னால் அவர்கிட்ட நல்ல நல்ல குணங்கள் நிறைய நல்லது இருக்கு, அழகு இருக்கு, பண்பு இருக்கு, எத்தனை சரித்திரங்கள் இருக்கு, எத்தனை திவ்யதேசங்கள் இருக்கு, எத்தனை உற்சவம் இருக்கு, எத்தனை அலங்காரம் இருக்கு, எத்தனை புஷ்பங்கள் இருக்கு, எத்தனை நகை நாட்டு ஆபரணம் இருக்கு, எத்தனை பிரசாதம் இருக்கு. இப்போ என்ன குறைச்சல் இருக்கு அவரிடத்துல? இத்தனை ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில ஒன்னொன்னு ஒரு நாள் நினைச்சா கூட வாழ்நாள் 100 வருஷமே போராது. அத்தனை வச்சுருக்கார் பெருமாள். மற்ற எந்த பொருளுக்கும் இத்தனை பெருமை கிடையாது இல்லையோ. இப்போ இதை பத்தி நீ நினைன்னு சொன்னா எத்தனை நிமிஷம் நினைப்பேன்? 10 நிமிஷம் நினைக்கிறதுக்குள்ள இது என்ன சுவாமி இதில் இருக்கிற தப்பெல்லாம் மனசுல படும். இந்த கடிகாரத்தை பத்தி தியானம் பண்ணுன்னா எத்தனை நாள் பண்ணுவேன்? 1/2 மணி நினைக்கிறதுக்குள்ள போரும் எனக்கு வெறுத்தே போடும். ஆனா பகவான் அப்படி அல்லவே. நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சு இடிந்து ஊகும். நினைக்க 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 இன்னும் பேராதரவு நீண்டுண்டே போற சொல்லியோ. அதனால ஆசைப்படுறது ஒன்றும் குறவில்லை, ஆசைப்படுறது கஷ்டமும் கிடையாது. எத்தனைக்கெத்தனை அவனை நினைக்கிறோமோ அத்தனைக்கெத்தனை பெருமை மனசுல பட்டு ஆசை வளர்ந்துடும். அதனால நாம் இப்ப சரணாகதி என்று பேசுறோம்னாலே ஆசை வளர்ந்தாத்தானே. நாம ஆசையை வளர்த்துண்டா தான் அவர் கிருபையை பொழிவார். கிருபையை பொழிஞ்சு விட்டார்னா சரணாகதி நம்ம உடனே பண்ணிட போறோம். சரணாகதி பண்ணிட்டோம்னா அவர் மோட்சம் கொடுக்குறேன்னு உறுதி கொடுக்க போறார். அப்ப அந்த ஆசையை வளர்த்துக்கிறதுக்கு என்ன சுவாமி பண்ணணும்? வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டே என்ன பண்ணணும்னா நிறைய அவரை பத்தி கேட்கணும், அடிக்கடி அவரை பத்தி நினைக்கணும். கேட்க நினைக்க உள்ளம் மத்தொன்றில் செல்லாது. திரும்ப திரும்ப அவரிடத்துல தன்னடைய ஆசை பிறந்துடும். இது ஒன்றும் கஷ்டமான காரியமே இல்லை. 2 விஷயம் பாருங்க. நம்ம நிலத்துல நீர் வந்து விழருது, வாசல்லேருந்து குழா போட்டிருக்கா, அதுக்குன்னு ஏதோ பள்ளம் வெட்டி வச்சிருக்கோம், கொண்டு வந்து ஜலத்தை கொட்டுறோம். இந்த ஜலத்துல மேல் மாடியில் இருக்கிற தொட்டியில கொண்டு போய் ரொப்பறோம் இல்லையோ. அது என்ன தானே குழாயை திருப்பினா மேலே போயிடுமா? ஒரு யந்திரம் வைக்கணும், வச்சது மின்சாரத்தில் ஓடினா தான் இங்கேருந்து மேலே போகும். அதே மேல் மாடி தொட்டிலேருந்து ஜலம் கீழே எம்மாடிக்கு வருதா? குழாயை திறந்த உடனே தன்னடையே ஜலம் வருதா? இல்லை அதுக்கும் யந்திரத்தை ஓட்ட வேண்டியிருக்கா? அது தேவையில்லையே. மேல் தொட்டியில் இருக்கிற ஜலம் கீழே தன்னடையே குழால வந்து விடுறது. ஆனால் கீழ்த்தொட்டியில் இருக்கிறத ஏற்றணும், ஏற்றினாத்தான் மேலே ஏறும். அதே போல உலக விஷயத்தில் ஆசையை வளர்த்துக்கணும்னால் யந்திரம் போட்டு ஏத்துறாப்புல கஷ்டம். ஆனால் பகவானிடத்தில் ஆசையை வளர்த்துக்கிறதுங்கிறது மேல் தொட்டிலேருந்து திறந்தா குழாயில ஜலம் வர்றா போல ரொம்ப சுலபம். ஏன்னா இங்கேயே என்ன இருக்காரு, எங்கேயுமே தேடின்னு போக வேண்டாமே. நான் கடிகாரம்னா அது வேற, இது வேற, இது வேற, இது வேற, எல்லாம் எனக்கு வெளியில இருக்கு. ஆனா இவர் உள்ள இருக்காரு இல்லையோ. உள்ளே இருந்து கொண்டு என்னை படைத்தவர். மற்ற ஏதானு என்னை படைச்சுதா, காப்பாத்துறதா, எனக்கு ஏதான ஞானம் கொடுத்துதா, பக்தி கொடுத்துதா? ஒண்ணுமே இல்லை. அனைத்தும் அவர்னு நமக்கு இருக்கும்போது அப்ப அவனிடத்துல ஆசையை வளர்த்துக்கிறது ஓர் கட்டமும் இல்லை. ஆனா அதை செய்யணும் அப்படிங்கிறத நேத்திக்கு நாம பார்த்துட்டோம். இனிமே இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹா. சோக்கப்படாதேன்னு விதிச்சார் இல்லையோ. சரணாகதியில இன்னைக்கு சாரமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது, சரணாகதி ஆயிடுத்துன்னு சொன்னால் எக்காரணம் கொண்டும் அந்த பிரபன்னன் சரணாகத்தன் சோக்கப்படவே கூடாது. அதுக்கப்புறம் அழறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, வருத்தப்படுறதுங்கிறதுக்கே இடம் கிடையாது. அழலாம், ஆனந்த அஸ்ரு. பெருமாள் இப்படி காளிங்கனை ஓட்டினாராமே, கோவர்தனத்தை தூக்கினாராமே, ராமன் அப்படி யுத்தத்தை முடிச்சாராமே, என்ன நேர்மை. ஒரு ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்கிறார், சபரிக்கு மோட்சம் கொடுக்கிறார், அவ கொடுத்த பழத்தை வாங்கி சாப்பிட்றார், குஹன் கொடுத்த ஆசையை அணைச்சுக்கிறார். ஒண்ணுமில்லாத ஒரு குரங்கோட தோழன் தன் மண்பன்னு சொல்லிக்கிறார், தம்பிங்கிறார், குஹன தம்பிங்கிறார், விபீஷண தம்பிங்கிறார், ராவணன் கூட நல்லவனான்னு பார்க்கிறார். என்ன குணம், என்ன குணம். இதை நினைச்சு காலத்தை ஆனந்தமா ஓட்டுறதுக்கு தான் சரணாதி பண்ணிருக்கமே தவிர வருத்தப்படுவதற்கு துக்கப்படுவதற்கு இல்லை. அப்ப இன்னைக்கு முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, சரணாகத்தின்னு சொன்னாலே சோகப்பட யோக்கியதை இல்லைன்னு அர்த்தம். இனிமே சோகப்படக்கூடாது. சரணாகதிக்கு முன்னாடி வேணா சோகப்பட்டிருக்கலாம். சரணம்னு சொன்ன அப்புறம் சோகப்படாதேன்னு பெருமாள் விதிச்சப்புறம் நான் சோகப்பட்டேன்னு சொன்னால் அப்ப அவர் பேர்ல நம்பிக்கை குறவுன்னு அர்த்தம். பேர்பட்ட பகவான் சொல்றார், நமக்கு ஏதோ இந்த கல்லூரியை எடுத்துங்க, என் பிள்ளைக்கு ஒரு இடம் வேணும்னு இருந்தா போய் நேரம் முதல்வரை பார்த்தேன். அதான் ரொம்ப பெரிய மனுஷாலாக இருந்தா பெருசா வாயத்திறந்தெல்லாம் ஒன்றும் ஒத்துக்க மாட்டா. நம்ம 4-5 தரம் கெஞ்சின்னு கெஞ்சுவோம். அவ ஆட்டம் இப்படின்னு தலையசைக்கிறாளோ இல்லையோ. நம்ம வெளியில வந்து சந்தேகம், நம்ம சந்தேகம் எப்பவுமே நம்ம விட்டு போகாது. வாசலில் உட்காந்து பிடிச்சி அவர் பாட்டு தலையாட்டி விட்டார், இடம் கொடுத்துருவோ இல்லையோ அப்படின்னு வாசலில் இருக்கிற கேட்ட, சுவாமி யாரை போய் பார்த்துருக்கீர், என்ன பேச்சு பேசுறீர், அவர் தலை அசைச்சாலே போரும் நாடே அசையும்னு அர்த்தம், கண்டிப்பா நடந்துரும் அப்படின்னு வாசல் இருக்கிறா நமக்கு சொல்றா. இந்த ஊர்ல இருக்கிற இந்த கல்லூரிக்கு ஒரு முதல்வர் இருந்து இந்த பிரதான மந்திரியே தலையசைச்சா மொத்தம் நடக்கும்னா
அதுக்கே நம்ம சோகப்படக்கூடாது, நமக்கு தகுதி கிடையாதுன்னா பகவான் சர்வேஸ்வரன் பார்த்து சோகப்படாதேங்கிறார். இன்னும் நான் அழுதுண்டே இருப்பேன்னா அப்போ அது என் பைத்தியக்காரத்தனமே தவிர யாரிடத்துலையும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சர்வேஸ்வரன் எப்போ பயப்படாதே சோகப்படாதேன்னு சொன்னாரோ அனைவரும் சோகத்தை விட்டுடணும். அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி. எதை பற்றி சோகம்? லோகத்தில் எதை பற்றியுமே சோகப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏனெனில் எதுவுமே ஒன்று நம்முடைய வசத்துக்குள் இல்லை. ஏதான நம்ம வசத்தில் இருந்ததுன்னா சோகப்படுறதுல பிரயோஜனம் உண்டு. கண்ணனே கீதையில் கேட்டது, நீ தாராளமாக சோகப்பட அர்ஜுனா. சில பேருக்கு வழக்கம் எதுக்கெடுத்தாலும் கவலைப்படுவா, எதுக்குமே பயம், எதுக்குமே பதட்டம். உட்காண்டிருக்கோம், வாசலில் கதவை திறந்தாப்புல இருக்கா, ஓ கதவை திறந்துட்டாலே யாரும் சாலோன்றது. அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்டாப்புல இருக்கா, என்னமோ சத்தம் கேட்டது, மொத்த பேர் அங்கே திரும்பி பாப்பா, என்னமோ சத்தம், என் தள்ள இப்போ ஒன்றும் விழலையோ இல்லையோ, அது விழலேங்கிறது அப்பவே தெரியுது. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ சத்தம் கேட்டால் அங்கே இருக்கிறவா பார்க்க போறா, அதுக்குள்ள அதை திரும்பி பார்த்துனுட்டு சொல்ல வந்த விஷயத்தை 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டு கடைசியில் அது 10 நிமிஷம் கழிச்சானும் அப்போலேருந்து தொடர்ந்து கேட்கணுமோ இல்லையோ. இந்த நூடில் 10 நிமிஷம் விட்டுட்டோமே என்ன சொல்லிட்டு இருந்திருப்பாரோன்னே அடுத்த 20 நிமிஷமும் விட்டு கடைசியில் ஏதும் இல்லாமல் நம்ம எழுந்து போடுவோம். இப்போ எதற்கெடுத்தாலும் பதட்டப்பட்டோ பயப்பட்டோ என்ன பண்ண போகிறோம்? வீட்டிலேருந்து பொண்ணோ பிள்ளையோ வேலைக்கு போயிருக்கா, போனவா 5:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா, 5:30 ஆச்சு 6 ஆச்சு 6:15 ஆச்சு, கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். ஆனால் வாசலில் போய் நிற்கிறது, பேருந்து நிலையத்தில் போய் நிற்கிறது, புகை வண்டி நிலையத்தில் நிற்கிறது, கூப்பிட்டு பேசி பேசி பார்க்கறது, அது வரைக்கும் வர தெரிஞ்சவளுக்கு வீட்டுக்கு வர தெரியாதா? நிச்சயமாக வந்துடுவோம் இல்லையோ. ஏதான ஆபத்துன்னா தானே கூப்பிட்டு தானே போறா. இன்னைக்கு ஒன்றும் தகவல் தொடர்புக்கு ஒரு குறவுமே இல்லை. அவா கையில் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கோம். அதை பேசிகிட்டே இருக்கும். ஆனால் அதிகப்படி பேசிட்டு இருக்கோம். அது நன்னாவே நமக்கு தெரியும். இப்போ இங்கேருந்து போன உடனே வண்டி ஏறிட்டியா உடனே கூப்பிட்டு சொல்ல வேண்டியது, இறங்கிட்டியா கூப்பிட்டு சொல்ல வேண்டியது, உன்னுடைய வகுப்புக்குள்ளே போறியா கூப்பிட்டு சொல்ல வேண்டியது. என்னத்துக்கு இப்போ இதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி யாரும் போயிருந்தாளா, இல்லை கூப்பிட்டு தான் சொல்லிட்டு இருந்தாளா? அப்பெல்லாம் ஒருமே படிக்கலையா, யாருமே வேலை பார்க்கலையா? வாஸ்தவம், ஏதோ தேவை இருக்கும்போது கூப்பிட வேண்டியதுதான் வாஸ்தவமே தவிர அடிக்கடி இது கூப்பிடுறதுனால லாபமும் இல்லை. மேலும் எங்கெங்கேயோ எல்லாம் பாதியான பேர் இப்போ வெளிநாட்டில் இருக்கா. அது காசே செலவில்லாமல் பேசுறதுக்கெல்லாம் வேற கணிப்பொறியெல்லாம் இப்போ வந்துடுச்சு. அதில் ஏற்பாடு பண்ணிவிடுறோம். அதுலேயே நமக்கு நம்ம முகம்லாம் தெரியறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டோம். நித்தப்படி தழுகிய இங்கேருந்து சொல்லித்தான் அங்கே அந்த அளவு கொண்டு போய் விட்டோம். ஏன்னா இப்போ குழம்பு பண்ணமா, கரியமுது பண்ணமா, மோர் குத்திண்டமா, தளிக ஆச்சா இல்லையா, சரியா ஆச்சா, பெருமாள் நன்னா அம்சிதாரா இல்லையா, இது முழுக்க தெரிஞ்சுக்கணும்னா இதெல்லாம் தான் அவசியம் இல்லாத விஷயம். நம்ம அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒருத்தருக்கு அதீனப்பட்டே போடுவோம். அப்புறம் அது இல்லேன்னு விட்டா நம்மால வாழ்க்கையே இல்லைங்கிற அளவுக்கு ஆயிடும். இப்போ மின்சாரம் இல்லைன்னா கொஞ்சம் நம்மால் இருக்க முடியறதா? உடனே தவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுறோம். என்ன ஆயிடுறதோன்னுட்டு. வண்டி ஒரு நாள் நின்று போச்சுன்னா என்ன ஆகும் தெரியல. நம்ம கையில் அந்த தொலைபேசி ஒரு நாள் இல்லைன்னா தவிக்கிறோம். இது எதோடையுமே நம்ம பிறக்கலை. வேண்டாம், 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் இது எதுவும் இல்லவும் இல்லை. வாழ்க்கை ஓடிண்டு தான் இருக்கு. ஓஹோன்னு கீதை எழுதித்தான் வச்சிருக்கா, உபனிஷத்து தான் இருக்கு. நாம யந்திரங்களுக்கோ செயற்கைக்கோ அடிமையாயிடுறதே கூடாது. அது அடிமையாக பயம் வளர்ந்து போடும். அது இல்லாம இயற்கையோட ஒன்ற பயமே இருக்காது. பயமில்லாத இருக்கணும்னால் இயற்கை பகவான் 2 பேர் தான் வழி. பயத்தை வரவழைச்சிக்கணும்னா அப்ப செயற்கை பதட்டம்னு ஓடிட்டு இருக்க வேண்டியதுதான். நமக்கு தேவை படுக்கிறதுக்கு 6 அடி இடம், தாராளமா படுத்துனுடலாம். யாரோ ஒருத்தர் சோறு போடாத போயிடவே மாட்டான். அது என்ன, ஒரு பக்தனுக்கு சாப்பாடு இல்லாத பண்ணிவிடுவா பெருமாள். சாஸ்திரம் சொல்றது, யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி. பிறந்த அத்தனை அவனால் தான் ரட்சிக்கப்படுறதே தவிர நீ என்னமோ லோகத்தை ரட்சிக்கிறேன்னு நினைத்தே கொள்ளாதே. எவன் படைத்தானோ அவன் தான் ஜெகத்தை ரட்சிக்க போறான். அதனால பெருமாளும் ஆனந்தமா சேனிச்சுட்டு இருக்கார். அவர் ஆனந்தமா இருக்காருன்னு பார்த்துட்டு நாம ஆனந்தமா இருந்துட்டு போனோமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கோம், துக்கப்பட்டு இருக்கோம்னால் இதுக்கு முடிவே கிடையாது. இல்லை சுவாமி, கார்த்தால செய்தித்தாளை எடுக்கிறச்சே முதல் பக்கத்திலேருந்து பயமாத்தான் இருக்குங்கிறோம். ஒரே வழி செய்தித்தாளை எடுக்காது இருக்கிறது தான். அவ்வளவுதான் அதுக்கு வழியே தவிர, ஏன்னா செய்தி கிடைச்சா தான் பயமே வரும். ஒரு விஷயத்தை பற்றின செய்தியே இல்லைன்னா பயப்படவே மாட்டோம். இப்போ இந்த இடத்துல குண்டு வெடிச்சது, நாளை காத்தால் நான் பார்த்து, ஓ நம்ம வீட்டு பக்கத்தில் குண்டு வெடிச்சுதாமே, அப்படின்னா என் தலையில் வெடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? இப்போ அந்த செய்தியே படிக்கல, வீட்டில் பக்கத்தில் வெடிச்சதுன்னே தெரியலன்னா அப்போ இவர் வருத்தமே பட மாட்டாரோ இல்லையோ. அப்பவும் ஆபத்து தானே, பக்கத்தில் இருந்த ஆபத்து இருக்கத்தான் இருக்கு. அதை யாரான ஒருத்தர் வந்து அது வேற கேட்பா, உம்ம வீட்டு பக்கத்து குண்டு வெடிச்சுதாமேன்னு கேட்கறச்சே சப்த நாடியும் ஒடுங்கியே போடும். ஆமாமா, நிஜமாவே நம்ம தலையில விழுந்துட்டோன்னு நினைச்சுக்கிறோம் இல்லையோ. இது இத்தனையுமே வியர்த்தம்னு நமக்கே புரியல. நாம ஒண்ணு இப்போ லோகத்துல இருக்கிற அன்னி வரைக்கும் தான் இருக்க போறோம், மூச்சு விடுற அன்னைக்கு வரைக்கும் தான் விட போறோம். எல்லாத்துக்கும் பதட்டமும் பயமும் பட்டுண்டா அது சரணாகதியே அல்ல. எப்ப பகவான் சர்வரக்ஷகன்னு புரிஞ்சுட்டோமோ நடப்பது நடந்துன்னு தான் இருக்க போறது. அதுக்குன்னுட்டு எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது, பக்தி கூடாது, கைங்கரியம் கூடாதுன்னு அப்படின்னு சொல்லலை. எடுக்கிற முயற்சி எடுக்கணும்.
அந்த முயற்சி பலித்ததா இல்லையாங்கிறத பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதையும் செய்யவே கூடாதுன்னு நீங்கள் சொல்லவே இல்லை. இப்போ தாராளமாக செய்யணும். ஆனால் செய்து ஒன்று ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்கள் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களோ இல்லையோ, எல்லாருக்கும் பயம் பிடிச்சிடணும். மழை வந்துட்டே இருக்கே, வருவாளோ மாட்டாளோ, ஏற்பாடு பண்ணிவிட்டோமே, அங்கங்கே ஷோர் ஒட்டிலாம் விட்டுட்டோமே, இங்கே சொல்லிட்டோமே அங்கே சொல்லிட்டோம்னா. நீங்கள் 2 பேர் இங்கே வந்திருந்தா கூட இதே தான் உபன்யாசம். நீங்கள் 1000 பேர் வந்திருந்தா கூட இதே தான் உபன்யாசம். இதுக்கு எதாவது மாறிப்பட போகிறதா, சரணாகதி மாற போகிறதா, கண்ணன் மாற போகிறாரா? என்ன ஒன்று இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வந்து கேட்டுக்கு போறீள், நாளைக்கு வரலன்னா நாளைக்கு வந்து கேட்டுக்கு போறீள். இந்த பிறவியில் கேட்டுக்கலன்னா அடுத்த பிறவியில் கேட்டுக்கு போகிறோம். அவ்வளவுதானே தவிர என்னைக்கா இருந்தாலும் கண்ணன் கண்ணன் தான், கீதை தான், சரணாகதி சரணாகதி தான். அதனால் உயர்ந்த விஷயத்துக்கு போய் நம்ம சின்ன சின்ன பயத்தெல்லாம் விட்டுவிடணும். ஆமாம் மழை வந்தது, இன்னும் 100 பேர் வந்திருக்கலாம், வராமல் போயிருக்கலாம், எப்படியானா போகிறது. அடியன் தகப்பனார் சொல்லுவார், 2 பேர் உட்காண்டு இருந்தாலும் அதே தான் சொல்லணும், 2000 பேர் உட்காண்டாலும் அதே தான் சொல்லணும். எத்தனை ஆத்மா மோட்சத்துக்கு போகிறதுன்னு நமக்கு தெரியாது. வேலை சொல்ல வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அதுக்கப்புறம் பத்துக்கிறதும் பெத்துக்காதுதான் அவனுக்கு இருக்கிற விருப்பம். நாம போய் ஒத்தரையும் லோகத்தில் திருத்தி விடுறதுக்கும் முடியாது. ஓய்வா திருந்தலையே நம்ம கவலைப்படுறதுக்கும் முடியாது. எதை நினைச்சும் கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நடப்பதுங்கிறது எப்படியும் பகவான் தான் நடத்திட்டு இருக்க போறார். நம்ம முயற்சியை நாம பண்ணிட்டு இருக்க போறோம். முயற்சி கண்டிப்பா பலத்தை கொடுக்கும். ஆனா ஒன்று, கல்யாணமான முயற்சி, மங்களமான முயற்சி ஆரம்பிச்சிட்டோம்னால் அதை கண்டிப்பா பகவான் நிறைவேற்றுகிறார். அதுக்கு மட்டும் அவருடைய வார்த்தை பிரமாணம் இருக்கு. நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து துர்கத்தின் தாத்த கச்சதி. ஏ அர்ஜுனா, கல்யாணமா என்ன நினைச்சு நல்ல காரியத்தை ஒன்று ஆரம்பி, நீ கண்டிப்பா அழறதுக்கு நான் விட்டுவிட மாட்டேன். அந்த காரியத்தை நிச்சயமா நான் முடிச்சு கொடுப்பேங்கிறார் பெருமான். அந்த நம்பிக்கை வேணும் இல்லையோ? நம்ம சரணன்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா அவர் தான் இருக்காரே ரட்சிக்க போறாருன்னு சொன்னா பக்கத்துல ஒன்று கீழ் விழுந்துராப்பில் இருக்கும். பகவன் தேவரி ரட்சிப்பான்னு சொல்லிடவே மாட்டோம். ஓஹோ, நம்ம ஜாகிரதையா இருக்கணும் போல் இருக்கு உடனே நினைச்சுக்கிறோம் இல்லையோ? வாஸ்தவம், நம்ம ஜாகிரதையா இருக்க வேண்டியதான். ஆனா என்னைக்கா இருந்தாலும் ஜகத்த ஜெகன் நிர்வாககன் ஜெகத் ரக்ஷகன் எம்பெருமான், அவனிடத்துல தான் நாம சரணாகதி பண்ணியிருக்கோம். அப்ப இனி கவலைப்படுறதுக்கு நோக்கில்லை, தகுதி இல்லை. அப்ப எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு சொன்னார். அப்ப மற்ற தர்மங்கள் உபாயமாக மாட்டாது. என்னையே தர்மமாக பற்றுன்னு சொன்னார். அப்ப அவர் ஒருத்தரே உபாயம் ஆகிறார். எப்ப அவனை உபாயமா பத்திட்டோமோ மொத்த பாபங்களையும் தொலைச்சுடுறார். தொலைச்சுட்டதுனாலே நாம பாபங்களை தொலைக்க வேண்டிய பொறுப்பு கூட இல்லையோ. அதனாலே மாசுச்சா, நீ சோக்கப்பட வேண்டிய தேவையே இல்லை. கண்ணன் உடனே கேட்கிறார், அர்ஜுனா நீ எதுக்கு சோகப்படுவே கொஞ்சம் சொல்லேன்னார். அர்ஜுனன் சொல்றான், நான் எத்தேன்னு சொல்ல, எங்களுக்கு இனிமே பட தெரிஞ்சதே அது ஒண்ணுதான். எதை எடுத்தாலும் சோகப்படுவோம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவோம். சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ. இப்ப கொஞ்சம் நன்னா கேட்கணும். நேற்றுக்கு நடுவில் ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு கஷ்டப்படுத்தினேன். இப்போ இன்னைக்கு அந்த 20 நிமிஷம் வேணும். அதுக்காகத்தான் இப்போவே சொல்லிக்கிறேன். சர்வதன்மான் பரித்தெஜ்ஜன, எல்லா தர்மங்களையும் விட்டுடு. ஏதேதோ தர்மங்களை பண்ணி நீ மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னால் சோக்கப்பட வேண்டியது வாஸ்தவம். இதை பண்ணணுமாமே, அந்த பொறுப்பு இருக்காமே, இந்த பொறுப்பு இருக்காமே, இப்படிப்பட்ட கட்டமான தர்மங்களை பண்ணி மோட்சத்துக்கு போகணுமாமே, சோக்கப்படுறது நியாயம். கண்ணன் அதுக்காக என்ன சொன்னார்? அந்த கட்டமான தர்மங்களை அத்தனையும் விட்டுடு, அப்புறம் எதுக்கு சோகப்படணும்? இது இத்தனை நீ பண்ணணும்னு இருந்தா தானே சோகப்படணும். உன்னை எப்ப சர்வதர்மான் பரித்தெஜ்ஜன்னு சொல்லிட்டேனோ இனிமே சோகப்பட இயலாது. மாமேகம் சரணம் பிரஜ. வேற யாரையானு பற்று, கசப்பு மருந்த சாப்பிடுன்னு சொல்லியிருந்தா சோகப்படணும். மாமேகம் சரணம் பிரஜ, இனிப்பான என் திருவடிகளை பற்றுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, நாம பற்றினமே அவருக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, அவரால் பண்ண முடியுமோ முடியாதோ சந்தேகம் இருந்தா நீ சோகப்படணும். அகம் நெஞ்ச நிறுத்தின்னு சொல்றார் பெருமாள். நான் உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன். எனக்கு ஒரு குறையில் அர்ஜுனா, நான் சர்வஜன், சர்வசக்தன், பிராப்தன், பூர்ணன், சர்வலோக நியந்தா, ஜகத்துக்கே காரணம், ஸ்ரீயப்பதி, இன்னென்ன வேணும்? இப்படிப்பட்ட நான் சொன்ன பிற்பாடு நீ சோக்கப்படவே கூடாது. எப்பேற்பட்டவரை பற்றிருக்கோன்னு தெரிஞ்சுனுட்டா அவ பயப்படக்கூடாது சொல்லியோ. அடுத்தது, துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை எல்லா பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன். சரணாகதனா நிற்கிற உன்னை விடுவிக்கிறேன். சர்வ பாபேபியா, அனைத்து பாபங்களில் நின்னும் விடுவிக்கிறேன். ஏன்னா நமக்கு இன்னொரு சந்தேகம், சுவாமி வாஸ்தவம் தான் நீர் விடுவிக்கிறேன்னு சொல்லிட்டீர், ஒருவேளை ஒரு 25% பாவத்தை நான் போக்கிக்கணும், 75 நீ போக்குவீர்னா 25 பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிருவோம். என்ன சுவாமி அவர் 75 தான் போக்குறேன்னார், அந்த கால்வாசியை நான் பண்ணி அங்கெங்காரும் தப்பா போய் கரணம் தப்பி நான் மரணம்னா எடுத்துன்னு நான் எங்க மோட்சம் போறேன்னா, சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் தான் எல்லா பாவத்திலேருந்து போக்குறேன்னு சொல்லிட்டேன்னு இல்லையோ. அப்பவும் நீ சோக்கப்படக்கூடாது. ஒரு விளம்பரம் போடுறா பாருங்க, இந்த இதுக்கான இப்போ நம்ம போட்டு தேய்ச்சிக்கிறோம் இல்லையோ நித்தப்படி, அது என்னன்னா அழுக்கெல்லாம் போகணுங்கிறதுக்காக போட்டுக்கிறோமே, அதுக்கு விளம்பரம் பண்ணுவா. பல தேய்க்கிறோம் இல்லையோ, அதுக்கு விளம்பரம் பண்ணுவா. அப்போ இந்த பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்கும், ஒரு பொருள், இந்த பக்கத்தில் இன்னொரு பொருள் இருக்கும். இவாளும் எல்லா கிருமிகளும் போகிற மாதிரி காட்டுவா, அவளும் எல்லா கிருமிகளும் போகிற மாதிரி காட்டுவா. ஆனால் நீங்கள் எங்கே வேணால் கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்க,
இந்த மொத்த கிருமியும் போகும்னு சொல்கிறவாளும் ஒரு 2 கிருமியை விட்டு வைப்பா, அதை மொத்தத்தையும் போக்கவே மாட்டா. இதை பார்த்த நீலேருந்து அடியனுக்கு பயம். இவர் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு சொல்லிட்டு எங்கேயானு 1-2 விட்டு வச்சுட்டு மிச்சத்தமக்கும் போக்கினாரோன்னு சந்தேகம் வரும் இல்லையோ. கண்ணா அதுதான் சொன்னான், அதோட என்னை ஒப்பிட்டுடாத அர்ஜுனா, அது 2-3 மிச்சம் வைக்கும், நான் மிச்சமே வைக்க மாட்டேன். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, அனைத்து பாபங்களில் நின்னும் உன்னை விடுவிக்கிறேன். மாசுச்சா மோக்ஷயிஷ்யாமி. இப்போ கடைசி கவலை, பாவத்தை கூட நீ போக்குவே. நீ போக்குறேன்னு சொன்னப்புறம் நான் ஏதான் முயற்சிக்கணுமா, நீ ஏதான் முயற்சிக்கணுமா? ஒருத்தர் சொல்லிடுவார், நம்ம போய் இடம் வேணும்னு கேட்டோம், ஆமாம் உங்களுக்கு இடம் உண்டு கவலைப்படாதீங்க போங்கன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் நமக்கு என்ன கவலைன்னா, யாரான ஆள் வந்து அதுக்கு வேண்டியது காகிதம்லாம் கொடுப்பாளா, எப்போ போய் உட்காரணும்னு தெரியலையே, எப்போ பணம் கொடுக்கணும்னு தெரியலையே, அவருக்கு என்ன சுவாமி தலையாடிவிட்டார், அப்புறம் காரியம் நடக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியலையோ இல்லை, எவ்வளோ பணம் கட்டணும், எப்போ கூப்பிடுவா, உண்டா இல்லையா, எப்போ 6 மாதம் கழிச்சு கொடுத்தாருன்னா என்ன பண்ணுறது, இல்லை நம்ம கேட்டதை கொடுக்க போகிறாரா, இல்லை அவருக்கு இஷ்டப்பட்டதை கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, இத்தனை சந்தேகம் வரும் இல்லையோ. அதுக்கு தான் கண்ணன் சொல்கிறார், மோக்ஷ இஷ்யாமி. இஷ்யாமின்னு சொன்னால் நான் எப்போ போக்குறேன்னு சொல்லிட்டேன் அர்ஜுனா, இனி அதை போக்குறதுக்கு நானும் வேண்டா நீயும் வேண்டா, உன் பாபங்கள் தன்னடையே உன்னை விட்டு போயிடுங்கிறார். இந்த மோக்ஷ இஷ்யாமிங்கிற சம்ஸ்கிருதத்தில் நிச்சு பிரத்யம். அந்த நிச் பிரத்யம் வந்ததுனாலே யார் உதவியும் தேவையில்லை, அது தன்னடையே போயிடும்னு அர்த்தம். அர்ஜுனனுக்கு சந்தேகம், அது எப்படி சுவாமி தன்னடையே போகும், இத்தனை நாள் நான் தானே சேர்த்து வச்சிருக்கேன், ஒன்றும் நீ வந்து நன்னா கத்தி எடுத்துன்னு வெட்டி தள்ளு, இல்லை எங்கிட்டையானு சொல்லி காண்டிபத்தை வச்சுன்னு ஒழிக்கணும்னு சொல்லு, அது எப்படி தன்னடையே போயிடும்னா கண்ணன் பதில் சொல்றார், பாபம்ங்கிறது என்ன புண்ணியம்ங்கிறது என்னன்னு நினைச்சுட்டு இருக்கே, என் உள்ளத்தில் இருக்கிற சீற்றம்தான் பாபம், என் உள்ளத்தில் இருக்கிற அருள் தான் பிரசாதம், இவ்வளவுதான். புண்ணியம்ங்கிறது நான் அனுகிரகிக்கணும்னு நினைச்சேன்னா அதான் புண்ணியம், நான் நிகிரகிக்கணும்னு கோவப்பட்டுட்டேன்னா அதுதான் பாப்போம். இப்ப நான் என் உள்ளத்தை மாத்தினுட்டேனோ இல்லையோ, இனி இவனை அருளப் போகிறேன்னு நான் எப்ப நினைக்கிறேனோ, பாவம் புண்ணியம்னு ஒன்று நிற்கவே நிற்காது அர்ஜுனா, தன்னடையே ஓடிப்படும். இது நானும் வர வேண்டியதில்லை, நீ வர வேண்டியதில்லை, அது அத்தனை இருக்கிறது என் உள்ளத்திலே. இப்போ நம்ம பாப புண்ணியங்களுக்கு உருவம் கிடையாது. நம்முடைய பாவ புண்ணியங்கள் எந்த புஸ்தகத்தில் கணக்கு எழுதப்பட்டிருக்கு, ஏதோ சித்திரகுப்தன் எழுதுறாருன்னு சொல்றார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றபடி எத்வத் பிரியம் ததிக புண்ணியம் அபுண்ணியம் அந்நது நானியத்தையோர்பவதி லக்ஷணம் அத்திர ஜாத்து தூர்தாயிதம் தவகியத்கில ராசகோஷ்டியாம் தத் கீர்த்தனம் பரமபாவனம் ஆமனந்தி. குரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார், எது புண்ணியம் எது பாபம் தெரியுமா, உனக்கு பிடிச்சதை பண்ணேன்னா அது புண்ணியம், உனக்கு பிடிக்காத பண்ணிட்டேன்னா அது பாபம். எனக்கு இதை தவிர பாப புண்ணிய சப்தத்துக்கு அர்த்தமே தெரியலன்னுட்டாரோ. உனக்கு பிடிச்சதா பண்றேனா அதெல்லாம் புண்ணியம், உனக்கு பிடிக்காத பண்ணிட்டேனா அது பாபம். யத்வத் பிரியம் ததிக புண்ணியம் அப்புண்ணியம் அந்நது நானியத்தையோர் பவதி லக்ஷணம் அத்திர ஜாத்து. அப்ப உன் திருவுள்ளந்தான் முக்கியமே தவிர அதுக்கு தகுந்தாப்பல நான் நடந்துக்க வேண்டியதே முக்கியம். அப்ப பெருமானுடைய திருவுள்ளத்தில் இவன் அனுகிரகிக்கணும்னு வச்சுனுட்டார், அப்புறம் அது நிற்கவே நிற்காது சொல்லியோ. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், ஒரு ராஜாவினுடைய குமாரன் ரொம்ப நாளா ராஜகுமாரனை காணும். இளவரசனை ரொம்ப நாள் ஆள்லயே எங்கேயோ ஒரு இடத்துல போனார், ஏதோ ஒரு கிராமத்துல ஒத்திருந்தெரியாம வளர்ந்துட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் நகரத்துக்கு வந்தார். அவரே ஏதோ குற்றத்துக்காக சிறை பிடிச்சிட்டா, அவர் ஏதோ சின்ன குற்றம் பண்ணிட்டார் போல் இருக்கு, சிறை பிடிச்சிட்டா, சிறைச்சாலையில் கொண்டு அடைச்சாச்சு. ராஜாவுக்கு தெரியாதே, அவனை தான் ரொம்ப நாளாக காணும்னு தேடிட்டு இருக்காளோ இல்லையோ. யாரோ ஒருத்தன் சிறைச்சாலைக்கு வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக வந்தார். குழந்தைய பார்த்தார், வயசு 15 ஆயிடுத்து, இப்போ சின்ன வயசு, 1 வயசு காணா போன பிள்ளை. ஆனால் அங்க அடையாளங்களை பார்த்து இவன் தான் இளவரசன் அவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச அப்புறம் நேர ராஜாவிடத்துல போய் சொல்லணும் இல்லையோ, போய் சொல்லிட்டார், ராஜன்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்குமே இளவரசர் கிடைச்சிட்டார், அவர் இப்பதான் சிறைச்சாலைக்குள்ள இருக்கார். இளவரசன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கானா அப்படின்னு அந்த ராஜா நினைச்சுன்னு எழுந்திருந்தார். இப்ப ராஜா வந்து சிறை அதிகாரிட்ட சொல்லி அவர்கிட்ட சாவியை வாங்கி போட்டு பூட்டை திறந்து அப்புறம் கதவை திறந்தா அவனை வெளியில் விடணும். இவர் எழுந்திருக்கிறார் பாருங்க, எம்பிள்ள சிறைச்சாலையில் இருக்கானான்னு எழுந்தாரோ இல்லையோ, அதே நிமிஷம் கதவு திறந்துடும், அதே நிமிஷம் எல்லாமே முடிஞ்சு போடும். இதுக்கு ராஜா வர வேண்டிய தேவையே இல்லை. ஓ, ராஜாவனுடைய பிள்ளைங்கிற அறிவு இல்லை. இப்ப அந்த அறிவு செய்து கிடைச்சுடுத்து, எந்த நிமிஷம் ராஜா தன் குழந்தை கிடைச்சுட்டார்னு ஆனந்தப்படுறாரோ அதே நிமிஷம் சிறை கதவு உடனே வெட்டி விடப்படும் இல்லையோ. அதே போல நாம பகவன்னு தேவரீருடைய குழந்தைன்னு புரிஞ்சுனுட்டேன், இனிமே நீ ரட்சிக்க வர்றதை நான் ஒரு நாளும் தடுக்க போறது இல்லை. இந்த அறிவு எப்ப வர்றதோ பெருமாள் உடனே ஓ இத்தனை நாள் சம்சாரத்துல கிடந்தியே என் குழந்தை அல்லவா நினைச்சுக்கிறார். நினைச்ச மாத்திரத்தை யமதர்மராஜன் அப்பவே பூட்டு சாவியை போடுறார், அப்பவே திறந்து விட்டுறார். அதுக்கு மேல அவர் எதுக்கு நிற்க போறார்? ஒரு நிமிஷம் நின்று பாபங்கள் அவர் வச்சிருந்தார், அவர் பதவிக்கு ஆபத்து. இதுதான் நாளைக்கு நடக்கும். அதனால அவர் வச்சுக்கவே மாட்டார், அடுத்த நிமிஷம் மொத்த பாவத்தையும் ஓட்டி விடுறார் இல்லையா. அப்ப நானும் வேண்டா நீயும் வேண்டா, பாபங்கள் தன்னடையே கழண்டு போகும். சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி
மாசுச்சா, உன்னை எல்லா பாவங்களில் நின்னும் விடுவிக்கிறேன், சோகப்படாதே. இது சரணாகதிக்கு பிரமாணம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். ஆனால் இந்த ஸ்லோகத்திலேருந்து நாம் பார்க்க வேண்டிய அர்த்தங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அது என்னன்னு சொல்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு முந்தா நாள்லாம் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டுருக்கோம், என்ன சமாதானம் பார்த்தோம், நீங்களே ஞாபகப்படுத்திங்கோ. திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வேண்டாம்னு நினைக்கிறேன். முதல்ல நாம் யாருன்னு பார்த்தோம். ஜீவாத்மா சேஷத்துவமுடையவர், பாரதந்திரியமுடையவர். புருஷார்த்தம் எதுன்னு பார்த்தோம். பகவத் அனுபவ பிரீத்திகாரித கைங்கரியமே புருஷார்த்தம். அதற்கு உபாயம் எது பார்த்தோம். பக்தியும் பிரபத்தியும். அதை தடுக்கிற விரோதிகள் எவைன்னு பார்த்தோம். கர்மமும் ஜன்மமும் சரீரமும். எல்லாம் சரி. எதுக்கு பக்தியை விட்டுட்டு பிரபத்திக்கு வரணும்னு பார்த்தோம். ரொம்ப நாள் கழிச்சு பக்தி மோட்சம் கொடுக்கும். பிராரப்த கர்மம் கழிஞ்சாத்தான் கொடுக்கும். அந்திம ஸ்மிருதியை எதிர்பார்க்கும். என் ஸ்வரூபத்துக்கு ஏற்றதாக இருக்காது. இதனால பக்தியை தாண்டி பிரபத்திக்கு வந்தோன்னு பார்த்தோம். சரி, சரணாகதி பண்றதுக்கு யோக்கியதை தான் இருக்கா? தேச நியமம் உண்டா? கால நியமம் உண்டா? அதிகாரி நியமம் உண்டா? பிரகார நியமம் உண்டா? பலத்தில ஏதான் நியமம் உண்டா? ஒன்றும் கிடையாதுன்னு பார்த்தோம். அப்ப ஏதான நியமம் இருக்க வேண்டாமண்ணா? யாரிடத்துல சரணாகதின்னு மட்டும்தான் உண்டு, மற்ற ஓர் நியமமும் கிடையாதுன்னு பார்த்துட்டோம். அப்ப எந்த அதிகாரமுமே வேண்டாமண்ணா? குலத்தாலோ அறிவாலோ பண்பாலோ அதிகாரம் வேண்டாம். ஆனா சரணாகதிக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும். ஸ்வரூப ஞானம் இருக்கணும். பகவானுக்கு அடிமை, நாம் பகவானுக்கு பரதந்திரங்கிற அறிவு இருந்தா தான் முடியும். அடுத்தது விலக்காமை, அத்வேஷம் வேணும். ஸ்வரூப ஞானம் இருக்கணும், பயம் இருக்கணும். ஓ, நம்மால எப்படி அடைய முடியும்னு தெரியலையேங்கிற பயம் இருந்தா தான் சரணாகதி. விலக்காமை ஏற்படுறது தான் சரணாகதி. அப்புறம் ரெண்டு பார்த்தோமே, ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்வம். நம்மிடத்தில் கர்மஜான பக்தி யோகங்கள் இல்லை, சமர்ப்பிப்பதற்கு ஒன்றுமில்லை, எந்த வேற அதிகாரமும் இருக்கக்கூடாது. அனன்ய கதித்வம், இந்த ஒரு திருவடியை தவிர வேறு புகழ் இல்லை, வேறு கதி இல்லைங்கிற நினைப்பும் வந்துடணும். அப்ப இதெல்லாம் வந்தாச்சு. அதுக்கப்புறம் விசாரித்தது சரணாகதின்னா என்ன? என்னன்னா அது ஒரு அறிவு, அது ஒரு மானசமான பற்றுதல், அது ஒரு நம்பிக்கை. ஒன்னை தவிர நான் விருப்பப்பட்டதை அடைந்து கொள்ள வேறு உபாயமே இல்லை, தேவரீரே அடியேனுக்கு உபாயமாக இருப்பீர் என்கிற பிரார்த்தனையே சரணாகதி. அந்த பிரார்த்தனை கூட மோட்சத்துக்கு கொடுக்க போறது இல்லை, பகவான் தான் மோட்சத்துக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த பிரார்த்தனைங்கிறது என்ன? நம்ம புத்தி சமாதானப்படுத்திக்கிறதுக்காக. எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துடக்கூடாதான்ற பேச்சு வரும் இல்லையோ, அந்த பேச்சை தவிர்ப்பதற்காக, எல்லாருக்கும் சுலபமா ராகத்தாலே ஆசையோட ஏற்படணுங்கிறதுக்காக. எனக்கும் அறிவு இருக்கு, நானும் உன்னை விளக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்வதற்காக. இதுதான் சரணாகதி அப்படிங்கிறதையும் நேற்றுக்கு நாம பார்த்துட்டோம். அப்ப சரணாகத்தின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இனி அதற்கு மேலே இந்த சரணாகதி ரெண்டு வகைப்படும். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான்னு இருக்கும் இல்லையோ. இந்த சரணாகதி ரெண்டு வகையினால் ஒன்றுத்துக்கு அங்க பிரபத்தின்னு பேர். இதை கொஞ்சம் மனசில் நீங்கள் நன்னா வாங்கிக்கணும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது கடைசியில் இதெல்லாம் விட்டுடுங்கோ, இதுதான் சுலபம்னு முடிச்சிருவேன். ஆனால் முதல்ல இந்த கட்டத்தை தெரிஞ்சுட்டா தான் இது சுலபம்னே புரியும். ஒன்றுக்கு அங்க பிரபத்தின்னு பேர், இன்னொன்றுத்துக்கு ஸ்வதந்திர பிரபத்தின்னு பேர். பக்தி யோகத்தையே நம்ம பற்றிருக்கோம்னு வச்சுப்போம். பக்தியின் மூலம்தான் மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை. அர்ஜுனன் கடைசியில் பக்தினால தான் போனார். இவ்வளவு பெரிய உபதேசத்தை வாங்கிவிட்டு அவர் ஒன்றும் சரணாதி பண்ணி மோட்சத்துக்கே போல. நமக்கு தோணும், சுவாமி இதை முதல்ல இந்த ரகசியத்தை நீர் சொல்லவே இல்லையே, இத்தனை நாள் சர்வதர்மான் பரித்தஜ்ய சர்வதர்மான் பரித்தஜ்யன்னு சொன்னீர், கடைசியில் அவர் பண்ணவே இல்லையாண்ணா. ஏன் பண்ணலேன்னு சொல்றேன். தாராளமாக ஸ்லோகத்தை பார்த்துங்க. 18வது அத்தியாயம் 60, 62 ஸ்லோகம் வரைக்கும் கண்ணன் உபதேசம் பண்ணி வந்தார். அப்புறம் சொல்றார், தமேவ சரணங்கச்ச சர்வபாவேன பாரத. இந்த ஸ்லோகம் உங்களுக்கே தெரிஞ்சது தான். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம் சர்வதர்மான் பரித்தஜ்ய. அதுக்கு ஒரு 4 ஸ்லோகம் முன்னாடி இது இருக்கு. தமேவ சரணங்கச்ச, அந்த பரமபுருஷனான ஸ்ரீமன் நாராயண இடத்திலேயே சரணாகதி பண்ணு. சர்வபாவேன பாரத, அனைத்து படிகளாலும் சரணாகதி பண்ணு, மோட்சம் கிடைச்சிரும் சொல்லிட்டார் கண்ணன். யோசிச்சு அர்ஜுனன் முகத்தை பார்க்கிறார். அவனுக்கு ஒன்று அதில் விருப்பமே இருக்கிறதா தெரியல. இவர் சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டாரே தவிர நிமிர்ந்து பார்த்தா கேட்கறவனுக்கு இஷ்டம் இருக்க வேண்டாமா? இப்போ இந்த உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கிறச்சே நீங்கள் எல்லாம் முகத்தை பார்த்துட்டே தான் பண்ணணும். நம்ம ஏன் முகத்தை பார்க்கறத விட்டுட்டு பண்ணால் யாருக்கு எது பிடிக்கும் பிடிக்கல புரியறதா இல்லையா, அங்கே இருக்கிறவா சிரிக்கிறாளா இங்கே இருக்கிறவா சிரிக்கிறாளா பார்த்துட்டு தான் அப்பப்போ மாற்றிக்கணும். நம்ம ஏதோ சொல்லிட்டு இருக்கிறச்சே கொஞ்சம் அஸ்வாரஸ்யத்தோடு இருந்தால் சரி, வாளுக்கு புரியல இன்னொரு தரம் சொல்லணும்னு அர்த்தம். எத்தனை தரம் சொன்னால் புரியுமோ அத்தனை தரம் சொல்லித்தான் ஆகணும். நமக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு போகிறதுக்காக உபன்யாசம் அல்ல, இருவருக்கும் தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் உபன்யாசம். 2 பேருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ ஒன்றும் உபன்யாசகருக்கு மட்டும்தான் தெரியும், கேட்குறவாளுக்கு தெரியாதுங்கிறது அல்ல. எந்த விஷயமே கேட்குறவாளுக்கு தெரியாததே இல்லை, அனைத்தும் வாளுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும்.
என்ன ஒண்ணு இந்த முறையில தெரிஞ்சுக்காத இருந்திருப்பா. அவ்வளவுதான் விஷயமே தவிர இப்ப எனக்கு கையால் ஆகாது பகவான் ஒத்தம் தான் வழின்னு உங்களுக்கு தெரியாதா? நான் புருஷா சரணாதி பத்தி சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்களா? என்ன ஒண்ணு அது எப்படி பண்ணணுங்கிற வரைமுறை வேணா தெரியாத இருக்குமே தவிர கையால் ஆகாது கடவுளே கொடு